அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியானது பொங்கி வழியட்டுங்க. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஒருத்தருக்கு மட்டும் எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுங்க. அரசியல் ரீதியாக சொல்றேன். சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு லீவு கேட்டு வந்திருக்காரு தெரியுமா, அவர் தான் சொல்றேன். சில பேருக்கு தமிழ் புத்தாண்டு இது கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே இருப்பீங்க, இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு அப்படின்ற விஷயத்திலேயே அதுக்குள்ளேயே பல அரசியல் இருக்குங்க. நம்மளுடைய நிலைப்பாடுன்றது இன்னைக்கு தான், அதாவது தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடை நம்ம மாற்றிக்க போகிறது கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டுன்றத நம்ம ஏன் தை ஒன்றுன்னு சொல்கிறோம், ஆரியர்களும் ஆரியர்களுடைய அடிவருடிகளும் ஆரிய கைக்கூலிகளும் எதற்காக சித்திரை ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கும் நம்ம அதை பற்றி பேசணும்னா அதுக்கு தனியாகவே ஒரு காணொலி போட்டு பேச வேண்டியது இருக்கும். அதை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தனியாக ஒரு காணொலி போட்டு நான் பேசுகிறேன். இப்போதைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகளை தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு. அதாவது நித்திரையில் இருக்கக்கூடிய தமிழா, தூக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழா, சித்திரை இல்லை உனது புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கோவா 60 ஆண்டுகள். இந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் ஒரு 60 ஆண்டுகளை கணக்கு வச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த ஆண்டுகளின் அடிப்படையை வச்சுதான் கடைசியில் சித்திரை ஒன்று தான் தமிழர்களுடைய புத்தாண்டுன்னு அவங்க தான் தமிழர்களுக்கு கற்பிக்கிறாங்க. அவங்க கற்பிச்சதை நம்பிக்கிட்டு தான் இங்கே நம்ம மக்களும் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த 60 ஆண்டுகளை பற்றி பேசணும்னா நம்ம தனித்தனியாக பேச வேண்டியது இருக்கும். அது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குன்றதுனால நான் அதை பற்றி பேசணும்னா தனியாக பேசிக்கிறேன், வேற ஒரு காணொலியில். சொல்லுங்கள், அதை பற்றி முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணும்னா அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். அடுத்ததாக பாரதிதாசன் அவர்கள் சொல்கிறாங்க, தரணி ஆண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிதாசன் அவர்களே தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா நம்ம மறுக்க முடியுமா? பாரதிதாசன் அவர்கள் மட்டும் கிடையாது, இன்னும் பல தமிழ் அறிஞர்கள் தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்க. அதற்கு பல தரவுகளோடையும் ஆதாரங்களோடையும் எதற்காக தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றாங்கன்றதுக்கும் பல காரணங்களையும் அவங்க விளக்கிட்டாங்க. ஆனா இந்த ஆரியர்களும் ஆரிய அடிவருடிகளா இருக்கக்கூடிய ஆரிய அடிமைகளா இருக்கக்கூடிய நபர்களும் பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆகவே என் அன்பு தமிழ் மக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த காணொலியை நான் கண்டினியூ பண்றேன். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ட்வீட் போட்டிருக்காப்புல. அந்த ட்வீட்டை முதல்ல நம்ம பார்த்துருவோம் வாங்க. வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்புல. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளின் வாழ்வில் அன்பும் அமைதியும் நிறைந்து நலமும் வளமும் பெருகட்டும். அனைவருக்கும் வெற்றி பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அப்படின்னு போட்டிருக்காப்புல. பரவாயில்ல, நல்வாழ்த்துக்கள்ல வாழ்த்துகளுக்கு இக்கு வரல. அது போக தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு பாருங்க, அதுக்கு ஒரு பாராட்டை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா இவர் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. நிறைய அதிமுக அடிமைகள் சங்கிகள்லாம் போயிட்டு டேன்னு கடந்து விஜய் அவர்களுடைய கமெண்ட்ல கடந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் திமுக கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை சொல்லிட்டு இருக்கானுங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுகவை போட்டு பேசுறதே எல்லாருக்கும் வேலையா போச்சு. அது அடிமை கூட்டமா இருந்தாலும் சரி, சங்கி கூட்டமா இருந்தாலும் சரி, இந்த ஓம் தமிழர் கூட்டமா இருந்தாலும் சரி, இவங்க என்னது அணில் குஞ்சு கூட்டமா இருந்தாலும் சரி, இப்ப விஜய் அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டாராம், உடனே இவர் திமுக அடிமையா? என்னடா இது, எவனை பார்த்தாலும் எல்லாரும் திமுக. இவர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டார் இல்லையா, அதனால என்ன பண்றாங்க பாருங்க, அணில்கள்னா கண்ணை மூடிட்டு பின்னாடி போவானுங்களே, என்ன எதிரே அண்ணன் போட்டுட்டாருன்னா அது சரியா தாண்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு அவனுங்களும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்லாம் போடுறானுங்க. அது மட்டும் இல்லாம அதிமுக அடிமைகள் எல்லாம் போட்டு மிதின்னு மிதிக்கிறானுங்க. எங்க தலைவர் போட்டுட்டாரு, அதுதான் தெய்வ வாக்கு பார்த்துக்க அப்படின்லாம் பேசிக்கிறோம். நம்ம பாரதிதாசன் பேசியிருக்காங்க, பல தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க எல்லாம் பாருங்க, அந்த எங்க அண்ணன் நடிகர் அவரு சொன்னா அது கரெக்டா தான் இருக்கணும், அவனுங்க இப்படி பண்றானுங்க. சம்ஹவ் தமிழ் புத்தாண்டுன்றது தை ஒன்று தான் சொல்லிட்டு மக்கள் கிட்ட போய் சேர்ந்தா நமக்கு போதும். கரெக்டா 8 மணிக்கு ட்வீட் வருதுங்க. கரெக்டா ஒரு டைம் வச்சு ஷெட்யூல் பண்ணி போடுறாங்க. அதாவது அந்த டைமுக்கு வர மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சோம்பேறித்தனம் பாருங்க. அந்த நேரத்துக்கு இருந்து டைப் பண்ணி அதை போடுறது கூட இது இல்லை, என்ன ஒரு சோம்பேறித்தனம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை டைப் பண்ணி போட்டிருக்காருங்க. உங்களுக்கு சில்லறத்தனமாக இருக்கலாம், டைப் பண்ணி போடுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஏதோ போட்டிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம்.
ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் மற்ற பண்டிகைகள் வாழ்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெடி பண்ணி இப்போ கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னா பின்னாடி அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அதை வச்சு அதுக்கு மேலே அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாப்புல. நியூ இயருக்கு பார்த்தீங்கன்னா 2026ன்னு ஏதோ வளைஞ்சு நெளிஞ்சு போட்டிருக்காப்புல. ஈஸ்டருக்கு, அது மாதிரி பக்ரீத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் விஜய் அவர்கள் அப்படின்னு இழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபோட்டோவை போட்டு அதில் நல்லா நீட்டாக வந்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி அது இதெல்லாம் போடுறாங்க. பொங்கலுக்கும் அந்த மாதிரி பண்ணலாம்ல, கரும்பு பொங்கல், பானை, சக்கரை பொங்கல் இருக்கிற மாதிரி இப்படிலாம் வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணலாம்ல. ஏன்னா விஜய் அவர்களுக்கு ரெடி பண்ண முடியாதா? சும்மா அவனுக்கும் போ இந்த வாழ்த்து அப்படின்னு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு போறாப்ல. என்ன இது? தமிழர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைன்றது என்ன? தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்டிகை பொங்கல்ன்றது. அந்த பொங்கலுக்கு எப்படி ஒரு எஃபர்ட் போட்டு வாழ்த்து சொல்லணும்? ஒரு மண்ணும் கிடையாது. அப்படியே சும்மா டைப் பண்ணி இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் இப்படி தமிழர்களை வந்து இழிவுபடுத்தும் வேலையை வந்து விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. சங்கிகளுக்கு இந்த பொங்கல் கொண்டாடுறதுலாம் பெருசாக உடன்பாடு இருக்காது. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் சமத்துவ பொங்கல் அப்படின்லாம் சொல்லிட்டு ஐயோ சமத்துவமா, எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி எரியுதே அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் விஜய் அவர்களும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்லை. நம்ம வந்து ஒரு லெப்டிஸ்ட்னு நம்ம வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். தந்தை பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோம். தமிழ்நாட்டிற்கானவர்கள் நாங்கள் அப்படின்னு பேசுறோம். சரி என்னமோ போடுவோம் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வேண்டா விருப்பா பிள்ளைய பார்த்து காண்டாம இருக்கும்னு பேர வச்ச மாதிரி விஜய் அவர்கள் நடந்துகிட்டு இருக்காப்ல. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. போட்டோ போட்டு விஷ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவரு ஒரு பக்கம் இப்படி இருக்க, அமித்ஷா இருக்காரு பாருங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அவரு ஒரு பதிவு போட்டிருக்காரு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதை டெலீட் வேற பண்ணிட்டாருங்க. நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம் இல்லையா? எதுக்கு டெலீட் பண்ணிட்டாருன்னு உங்களுக்கு இப்போ புரியும் பாருங்க. திருவள்ளுவர் தினத்தன்று அந்த மாபெரும் ஞானிக்கு எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன்னு போட்டிருக்காருங்க. இன்னைக்கு திருவள்ளுவர் தினமாங்க. திருவள்ளுவர் அவர்களின் வாழ்க்கையும் படைப்புகளும் நமது நாகரிகத்தின் உயர்ந்த நற்பண்புகளை எடுத்து காட்டுகின்றன. நமது நாகரிகமா? உரிமை கொண்டாடுறீங்களோ? ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசிட்டாங்க. நெத்தியில் நல்லா பட்டையை போட்டு காவி கலர்ல எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாற்றி என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க. இப்போ திருவள்ளுவரை நமது நாகரிகம், நம்மளுடையவர் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க. அடுத்தது, மேலும் பக்தி மிகு வாழ்க்கைக்கும் இணக்கமான சமூகத்திற்கும் வழிவகுத்தன. பக்தி மிகு வாழ்க்கைக்கும் பார்த்தீங்களா? சங்கிகளுடைய மண்டை அப்படியே தான் இருக்கும், அதிலேயே தான் இருக்கும். அப்படியே இழுக்க பார்க்குறாங்க திருவள்ளுவரை. அவரது மரபு நமது மகத்துவத்தை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து நம்மை வழி நடத்தும்னு சொல்லி போட்டிருக்காப்புல. இந்த சூரிய காமெடி தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நல்லா பேசி முடிச்சிட்டியா? இன்னைக்கு திருவள்ளுவர் தினமே கிடையாது. அதுவும் அவர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஜீனும் போட்டிருக்காரு. திருவள்ளுவர் ஜியா? திருவள்ளுவர் எப்போ ஜி ஆனாரு? என்ன இது? எங்க ஆட்களையெல்லாம் உங்க பக்கம் இழுத்துக்கிட்டு கொண்டு போனா அப்ப என்ன இது? என்ன நாங்க விட்டுருவோமா? இன்னைக்கு பொங்கல் ப்ரோ, இன்னைக்கு பொங்கல், புரியுதுங்களா? திருவள்ளுவர் டேயா. மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேத்தைக்கே பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்காப்ல. அவரு கேலண்டரை சேஞ்ச் பண்ணிட்டு பொங்கலை கொண்டாடினார்னா நம்மளும் கேலண்டர் சேஞ்ச் பண்ணுவோமா என்ன? தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு, கொஞ்சம் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறதுக்கான ஒரு எண்ணமே இவங்களுக்குலாம் இல்லை. பொங்கல் என்னைக்கு, திருவள்ளுவர் தினம் என்னைக்குன்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்கன்னா இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் அவங்களுக்கே என்னன்னு தெரியல. அப்ப இவங்க எல்லாம் எப்படி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சுப்பாங்க? தமிழ் மக்களை எப்படி புரிஞ்சுப்பாங்க? இவங்கெல்லாம் ஒரு மண் அளவுக்கு கூட எஃபர்ட் போட மாட்டேங்கிறாங்க. சரி, இந்த மக்களையும் இந்த மக்களுடைய பண்பாட்டையும் நம்ம வந்து புரிஞ்சுப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது எஃபர்ட் போடுறாங்களா? கொஞ்சமாவது? ஒரு மண்ணும் கிடையாது. ஏன்னா திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா சமத்துவம் பேசினவர். திருவள்ளுவர் வந்துட்டு ஜாதி மதங்களுக்கு எதிரானவர். ஆகவே நம்ம கொண்டாடக்கூடிய நம்ம தலைவர்கள் அத்தனை பேரையுமே இவங்க அவங்க பக்கம் இழுக்க பார்க்குறாங்க, இல்லைன்னா காவி சாயம் பூச பார்க்குறாங்க. திருவள்ளுவர் தினம்ன்றது தை 2ஆம் தேதி தான். இன்னைக்கு தை 1. ஆங்கில காலண்டர்ல இருக்கக்கூடிய நாட்கள்ல வந்து திருவள்ளுவர் டே வந்து ஜனவரி 15, 16 ஏதாவது போட்டிருக்கும். அது அப்படியே ஒன்றும் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. நமக்கு தை 2 தான் திருவள்ளுவர் தினம், அவ்வளவுதான். என்னைக்கு பொங்கல், என்னைக்கு திருவள்ளுவர் தினம், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாம இந்த நாட்டை ஆள்றாங்க. இதுல தமிழ்நாட்டில் வேற ஆட்சி பண்ணாமா இவங்களுக்குலாம்? இவங்க ஆண்டா தமிழ்நாட்டை என்ன லட்சணத்துல ஆளுவாங்கன்றதுக்கு இதுதான் உதாரணம். பார்த்துக்கோங்க மக்களே. அதுலயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து திருவள்ளுவர் தினத்தன்று எனது மனமார்ந்த அஞ்சலியை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்லங்க. இப்ப திருவள்ளுவர் தினத்தன்று நம்ம என்ன சொல்லுவோம்? வணங்குகிறேன், இல்லைன்னா நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அஞ்சலி செலுத்துகிறேன்றாப்ல. இந்த வார்த்தைகள்ல கூட தமிழ் மக்கள் கூட கனெக்ட் ஆகிறது முடியல. இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது பாருங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இவங்க செய்யக்கூடிய பிழை இருக்கு பாருங்க. இதை வச்சுதான் நம்ம மக்கள்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம். இவங்களுக்கு நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த அக்கறையும் கிடையாது. இவங்களுக்கு என்னன்னா ஒரே இந்தியா, ஒரே மொழி, எல்லாம் அப்படி இருக்கணும். இது வேற என்னத்தை இவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணுமா? ரெஸ்பெக்ட் பண்ணாதான் ஏதோ ஆட்சி கிடைக்குமா? அதனால அவங்கள மதிக்கிற மாதிரி, அவங்க மொழியை மதிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம்.
அது வெட்ட வெளிச்சமா நமக்கு புரியுது, தெரியுது. திருவள்ளுவர் தினத்தன்று அஞ்சலி செலுத்துகிறேன்னு எவனாவது போடுவானா? இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் போடுறாரு பாருங்க. நம்ம கூட எல்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கோ இல்லை நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கோ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இவங்களுக்கெல்லாம் துளியும் எண்ணம் இல்லை அப்படின்றத இதுல இருந்து நல்லா புரிஞ்சுக்கலாம். இதுதான் அதுக்கு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் இதோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.